வணக்கம் நேயர்களே. நம்மளுடைய அறிவிப்பு தான் வைத்தியர் ரஞ்சித் ஐயா இருக்காரு. வணக்கம் ஐயா. வணக்கம். இன்னைக்கு ஒரு அருமையான மருத்துவ குறிப்பை பற்றி ஒரு நோயில்லா மருத்துவம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த நம்மளுக்கு இருக்கிற நீரிழிவு நோய் அப்படின்னு சொல்கிறது, இது நோய் இல்லைன்றது எல்லாருமே மருத்துவர்களால் நிறுவனமாக சொல்லப்படுற ஒரு விஷயம். அந்த நோய் இல்லா மருந்துக்கு நாம் ஒரு உணவில் காமிப்போம். அதே மாதிரி உணவுகள் சொல்ல போகிறார் ஐயா. எல்லாருமே பார்த்துருப்பீங்க, இந்த நீரழிவு நோய்க்கு நம்ம சூரணமாகவும் சொட்டு மருந்துகளாகவும் இந்த மாதிரி பார்த்துருவோம். நான் இன்னைக்கு புதுசாக பார்க்குறேன், உருண்டைகளாக பார்க்குறேன். அது எப்படி முதல்ல எந்த நாள் அந்த நோய் வருது அப்படின்னு ஐயா கேட்டீங்களா? ஐயா, இந்த நம்ம சுகர்னு சொல்கிற நீரிழிவு நோய் அது வரத்துக்கு அடிப்படை காரணங்கள் எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் நம்ம சொல்ல வேண்டியது, நீங்கள் சொல்ல வேண்டியது ஒரு விஷயம் சொல்லிடுங்க ஐயா. ஐயா, சுகர்ன்றது ஒரு நோய் கிடையாது, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். நம்ம சாப்பிட்ற முறைகள் தப்பாக இருக்குது, சாப்பிட்ற உணவுகள் தப்பாக இருக்குது, தூங்குகிற டைமு தப்பாக இருக்குது. இதனால தான் நமக்கு வந்து நோய் எதிர்ப்பு சத்து குறைவான காரணத்தினால நோய் நம்ம வாழ்வியல் முறையிலே மாறிடுது. சரிங்க, இதில் இப்போ அதிலேருந்து வெளியே வரணும்னா என்ன பண்ணணும்? அதுலேருந்து வரணும்னா டைமுக்கு சாப்பிட்ணும், தேவையான உணவுகளை சாப்பிட்ணும், தேவையில்லாத உணவை சாப்பிடக்கூடாது. தேவையில்லாத உணவு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் இல்லாத உணவுகள் எதுவுமே கிடையாது, நிறைய வந்துருச்சு. இதை நீங்கள் அவாய்ட் பண்ணி நோய் இல்லாமல் வாழலாம். இதெல்லாம் இருக்க முடியாது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம நோயோட தான் வாழ்ந்தாகணும். சரிங்க, இப்போ எங்கள் முன்னால் கொண்டாந்து இந்த உருண்டைகள் வச்சுருக்கீங்க. இந்த உருண்டைகள் நம்மளுக்கு எந்த விதமான மூலிகைகள் செய்கிறீங்க? இது எப்படி அவங்களுக்கு குணப்படுத்துன்னு சொல்கிறீங்க? ஒரு நோய் வந்து எப்படியா இருக்கலாம்னா வாதம், பித்தம், கபம் இதனால் கண்டுபிடிக்கலாம். சில வயதில் வந்து பார்த்திங்கன்னா லிக்விடாக கொடுத்துருக்காங்க, நீங்களே சொல்லிட்டீங்க. லிக்விடாகவும் இருக்குது, சூர்ணமாகவும் இருக்குது அதிகமாக. ஆனால் நீங்கள் வந்து குளிகையாக கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து சப்பி தாங்க சாப்பிட்ணும். எப்படி அப்படின்னா ஒரு நாளைக்கு சுகரை வந்து அதிகமாக பிளட் சுகர் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா 2 எடுத்துக்கலாம். இல்லைங்க நார்மலாக தான் இருக்குது அப்படின்னா 1 எடுத்தால் போதும். 1 எடுத்து வாயில் வச்சு சப்பி சாப்பிட்டிங்கன்னா உமிழ்நீரோடு நம்ம சாப்பிடும்போது இம்யூனிட்டி பவர் நம்மளுக்கு கூடி வரும். நாள்பட நம்முடைய கணையத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த உமிழ்நீரை சுருக்க நம்முடைய கணையமும் சுருக்க ஆரம்பிக்கும், இன்சுலின் சுருக்க ஆரம்பிக்கும். அப்போது நம்ம இன்சுலின் சுருக்க ஆரம்பித்தாவே நமக்கு வந்து சுகர்ன்ற நோய் வந்து படிப்படியாக கட்டுக்குள்ளே வரும், குறைஞ்சிரும். அப்போ கட்டுக்குள்ளே வரும்போது நீங்கள் ஒரு அதிகமாக இருந்தால் 2 குளிகை எடுத்துக்கணும். காலையில் 2, மதியானம் 2, நைட்டு 2. இது எப்படி அப்படின்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி தான் எடுத்துக்கணும். உணவு சாப்பிட்றதுக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டு சப்பி சாப்பிட்டு ஒரு 1/2 hour கழித்து நீங்கள் உணவு சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கட்டுக்குள்ளே வரும். இதை வந்து சாப்பிட்ற முறைகள் இப்படி தாங்க. ஏங்க மருந்து இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு சாப்பிட்ணும் அப்படின்னா டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மருத்துவங்கள் இருக்குது. கண்டிப்பாக நிறைய மருத்துவர்களும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, இதை கடைப்பிடிங்க. இதை எடுத்து இப்போ ஒரு சில கேள்விகள் என்னென்னா எனக்கு சந்தேகம் வரும், மக்களுக்கு வரும். இப்போ டைப் 1 டைப் 2ன்னு சொல்கிறாங்க இல்லையா? இப்போ டைப் 1 இருக்கிறவங்களுக்கு இந்த குளிகைகள் கேட்குமா? கேட்குங்க ஐயா. டைப் 2 இருக்கிறவங்க, அதான் டைப் 1 இருக்கிறவங்களுக்கு 2 சாப்பிட்டோம். அதிகமாக இருக்கிறவங்க சுகர் அதிகமாக இருக்கிறாங்க, 400 வரலையும் இருக்கும், 500 வரலாம் இருக்குங்க. அவங்க வந்து 2 சாப்பிட்டு வரணும். கம்மியாக இருக்குது, 200க்குள்ளே இருக்குது, 200 1 சாப்பிட்டா போதும். இது வந்து துவர்ப்பு தன்மை தான், கசப்பு இல்லைங்க. சில பேருக்கு கசப்பு இருந்தால் தான் சுகர் போகும் அப்படின்லாம் கிடையாது. இது துவர்ப்பு தன்மை. நம்முடைய உடம்பு வந்து 3 சுவை நமக்கு ரொம்ப முக்கியம். இனிப்பு, கசப்பு, துவர்ப்பு, இந்த 3 சுவை நமக்கு வந்து ரொம்ப முக்கியம். தேவைப்படும் போது சாப்பிட்றணும். இனிப்பு நம்ம கேட்கும்போது கண்டிப்பாக இனிப்பை சாப்பிட்றணும். கசப்பு இருக்கும்போது நம்ம கசப்பான உணவுகளோ இல்லை கசப்பான பாவக்காய் இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி எடுத்துக்கலாம். துவர்ப்பும் போது பார்த்திங்கன்னா இலந்த வடை இந்த மாதிரிலாம் எடுத்து சாப்பிட்ருவாங்க. இன்றைக்கெல்லாம் இலந்த வடைலாம் சாப்பிட்றதே இல்லை. இந்த மாதிரி பயன்படுத்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த 3 சுவையை வந்து யூனிக்கும் போது நம்முடைய சுகர் கட்டுக்குள்ளே வரும். கண்டிப்பாக இந்த உருண்டைகள் மருந்து இல்லைங்க, உணவுகள். சரிங்களா? நல்லா நோட் பண்ணிக்கோங்க, உணவுகள் தான் இது. இந்த உணவுகள் நம்ம உடம்புக்கு, அதாவது ஐயா சொன்னாங்க இல்லையா, கசப்பு, துவர்ப்பு, இனிப்பு, இது எல்லாமே அதாவது 6 சுவைகள் இருக்குது. அதில் நம்மளுடைய குறைபாடுக்கு என்ன சுவைகள் கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அந்த 3 சுவைகள் இதில் வந்து அதிகமாக கலந்துருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆமாங்களையா? இது இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடம்புல எந்த நோய்களும் வராமல் இந்த 3 சுவை சேர்ந்துச்சுன்னா மற்ற உறுப்புகள் செயல்படும், உங்களுக்கு இன்சுலின் அதிகமாக சுரக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் தைரியமாக இந்த குளிகைகள், அதாவது
நம்ம சொட்டு மருந்தாக பார்த்துருப்போம். முன்னே சொல்லிட்டேன், நான் சுகருக்காக நிறைய மெடிசன் எடுத்துட்டேன், நிறைய மூலிகைகள் வந்து கஷாயமாக குடித்தேன் அப்படின்றீங்களா? நீங்கள் ஒரு டைம் இந்த குளிகையில் கையில் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நோய் இல்லாமல் வாழலாம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கீழே நம்பர் போகும், அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா மருத்துவர்கள் ஆலோசனைப்படியும் வைத்தியர்கள் ஆலோசனைப்படியும் நீங்கள் இது உணவுகளை எடுத்துக்கலாம். கண்டிப்பாங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றிங்க.